மேன்மையான பலி. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கின்றோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எபிரேயர் 11:1-2-3-4. கிறிஸ்து பிறப்பு காலங்களில் கிறிஸ்துமஸ் குடில் உயரமாக கட்டுவார்கள். பல கிறிஸ்துமஸ் குடில்கள் பரிசுக்காக அலங்காரத்துக்காக கட்டப்பட்டு உரிய மேன்மை, கனம், புகழ் கிடைக்கவில்லை என்றால் காயினைப் போல் முரண்பட்டு கிறிஸ்துவை கொலை செய்கின்ற விசுவாசிகளாக வாழ்கின்றோம். கிறிஸ்துமஸ் குடில் லட்சக்கணக்கில் கட்டப்பட்டால் அதில் பிரியமாயிருக்கிறேன் என்பதாலோ மாட்டுத் தொழுவின் பாலகன் நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை புறக்கணியேன் என்கின்றார் ஆண்டவர். கிறிஸ்துமஸ் காலங்களில் ஒருவேளை உணவுக்கும் ஒரு புதிய ஆடைக்கும் இயங்கும் ஏழை குழந்தைகள், இருப்பிடமற்ற அனாதைகள் இவர்களுக்கு செய்யும் உதவியை ஆண்டவர் ஏற்கும் மேன்மையான பலி. ஆராதனை இடத்தில் இருக்கும் இந்த ஆணவம் அடங்காததேனோ, ஆசி பெற்ற உடன்பிறப்பு இருக்க வேண்டாம் என்கின்ற மனநிலையும் நான் என்னால் என்னுடையது என்ற சுயம் சார்ந்த சிந்தனையும் திருச்சபைகளில் இல்லை என்று சொல்ல முடியாதே. காயின் தற்பெருமைக்காக ஏதோ இருப்பதில் சிலதை படைத்தான். ஆனால் ஆபேல் முழு உள்ளத்தோடு இருப்பதில் சிறந்ததை ஆண்டவருக்கு படைத்தான். ஆபேலின் பலி மேன்மையான பலியாக அங்கீகரிக்கப்பட்டது. நாமும் நமக்கு அருளியதில் கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக நாம் கொடுக்க வேண்டும். தற்பெருமைக்காக, பெயர் புகழுக்காக கொடுப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.